ஒருநாள் ராஜு மிகவும் மனமுடைந்தவனாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனைப் பார்த்து ஒரு பெரியவர் அருகில் வந்து, "ஏன் இப்படி கவலையுடன் இருக்கிறாய்?" என்று கேட்டார். அதற்கு ராஜு, "என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை. எதைத் தொட்டாலும் தோல்விதான்" என்று பரிதாபமாக பதில் அளித்தான். அதைக் கேட்ட பெரியவர் சிறிது சிரித்துவிட்டு, "நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித் தருகிறேன். அதை பின்பற்றினால் உனக்குத் தேவையானதை பெற முடியும்" என்று கூறினார். ராஜு ஆச்சரியமடைந்து, "என்ன மந்திரம்?" என்று ஆர்வமாக கேட்டான். பெரியவர், "நான் 3 மாடுகளை வெளியே விடுவேன். அதில் ஏதாவது ஒரு மாட்டின் வாலை நீ பிடித்துவிட்டால் அந்த மந்திரத்தை சொல்லித் தருகிறேன்" என்றார். ராஜு உடனே சம்மதித்து, "நிச்சயமாக, இது எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு" என்று உற்சாகமாக கூறினான். முதல் மாடு துடிப்பாக இருந்தது. அதை ராஜு பார்த்தவுடனே, "இதுதான் முதல் மாடு, அடுத்த மாட்டை பிடிக்கலாம்" என்று நினைத்து அதை விட்டுவிட்டான். 2வது மாடு மிகவும் பெரியதாக இருந்தது. அதை ராஜு பார்த்ததும், "இது ரொம்ப பெரிய மாடு, இதை தொட வேண்டாம்" என்று நினைத்து அதையும் விட்டுவிட்டான். 3வது மாடு மிகவும் மெலிந்திருந்து பலமற்றதாக இருந்தது. இதை ராஜு பார்த்ததும், "இதுதான் எனக்கான மாடு" என்று உற்சாகமாக ஓடிவந்து அதன் வாலை பிடிக்க முயன்றான். ஆனால் அதிர்ச்சி, அந்த மாட்டிற்கு வாலே இல்லை. இப்போது பெரியவர், "உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சிறந்த ஒன்றை எதிர்பார்த்து தவிர்க்காதே, அதுவே உனக்கான மந்திரம்" என்றார். ராஜு வெட்கத்துடன் தலை குனிந்தான். "வாய்ப்புகளை நிராகரிக்காதே, ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு அரிய அனுபவம்"